ஒரு கிறிஸ்தவனுடைய பெரிய போராட்டம் பிரச்சனை உலகம் இல்லை, குடும்பம் இல்லை, விசுவாசம் இல்லை, சோதனை இல்லை. அவனுடைய பெரிய பிரச்சனை அவனுடைய சொந்த இருதயம். அவன் சண்டை போடக்கூடிய முதல் விஷயம் அவனுடைய சொந்த ஆசைகளும் அவனுடைய சொந்த இருதயம். அதனால என்ன பின்பற்றக்கூடிய ராஜ்யத்துக்குள்ள வருவப்படணும்னு சொன்னா நீ அந்தரங்கத்துல கடவுளோடு போராடுகிறவனா இருக்கணும். ஏசு அந்தரங்கத்துல போராடினார். சுவிசேஷத்துல நீங்க 2 அதிகாரத்துக்கு ஒரு முறை நீங்க பார்க்கும்போது வனாந்தரத்துக்கு போனார். அவர் வனாந்தரத்துல பிதாவோடு ஜெபிக்க போனார். அவர் மலையில ராமவும் ஜெபிக்க போனார். அவர் கெத்செமனேயில சிலுவைக்கு முன்னாடி ரத்த சிந்துற வரைக்கும் போராடினார். இயேசுவினுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் அந்தரங்க யுத்தம் இருந்தது, அந்தரங்க முழங்கால் யுத்தம் இருந்தது, அந்தரங்க ஜெப வெற்றி இருந்தது. கடவுளோடு போராடுறதுன்னா உலகத்தோட ஜெயிப்பான். அந்தரங்கத்துல போராடுறீங்களா? ஏசதான் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்துல போய் ஜெபம் பண்ணு, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இன்னைக்கு ஜெப கூட்டம், உபவாச கூட்டம், போஸ்ட் அடிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு ஜெபம் பண்ணாதான் ஜெபம். எல்லாரும் மணி ஊரு கத்தி ஜெபம் பண்ணுவான், எல்லாரும் மணி பக்தியா ஜெபம் பண்ணுவான். அந்தரங்க வாழ்க்கை எப்படி ஜெபம் பண்ணுவான்? யாராச்சும் அந்தரங்க வாழ்க்கை ஜெபம் பண்ணு சொல்றாங்க? அந்தரங்கத்துல ஜெப வாழ்க்கை சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டான். அவங்களுடைய ஜெபம் போலியா வெளியேதான் இருக்கு. ஆனா உண்மையான கிறிஸ்தவன் முழங்கால் இருக்க மாட்டான். கிறிஸ்துவம் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துல எப்படி சபை வந்துச்சு, எப்படி எழுப்புதல் வந்துச்சு, எப்படி கிறிஸ்துவ நாடுகள் வந்துச்சுன்னு சொன்னா, இந்த உலகத்தை எல்லா ராஜ்யமும் ஆயுதங்களை வச்சு வந்துச்சு. சண்டை போட்டுதான் ராஜ்யம் கட்டப்பட்டுச்சு. போர் செஞ்சுதான் ராஜ்யம் கட்டப்பட்டுச்சு. அது எந்த ரோம ராஜ்யமோ, கிரேக்க ராஜ்யமோ, முகலக ராஜ்யம், பிரிட்டிஷ் ராஜ்யம், எதை எடுத்தாலும் பாத்தியா ஒன்னு ஆயுதம், சண்டை, இல்ல பொருளாதார நெருக்கடி வச்சுதான் கட்டினா. இந்த உலகத்துல கிறிஸ்தவம் ஒண்ணு மட்டும்தான் முழங்கால தான் ராஜ்யத்தை கட்டுச்சு. ஆயுதத்தை பயன்படுத்தாம இன்னைக்கு ஒரு ராஜ்யம் உலக அளவுல இருக்குன்னு சொன்னா அது அந்தரங்கத்துல யுத்தம் பண்ண ராஜ்யம். அது இயேசு காண்பித்த ராஜ்யம். இயேசு அந்தரங்கத்துல யுத்தம் பண்ணதுனால சிலுவையில வெற்றி பெற்றார். அப்போஸ்தலர்களை பார்க்கிற சீசர்கள் ஒருமித்து அந்தரங்கத்துல நோக்கி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் சபையை நடத்தினார். ஒவ்வொரு உண்மையான எழுப்புதலுக்கு பின்னாடி, ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவ சாட்சிக்கு பின்னாடி அந்தரங்க ஆவிக்குரிய வல்லமையான போராட்டம் வருது.